பாலைவனத்தில் அழுத காகம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கிட்ஸ் தமிழ் சேனல். ஒரு பரந்த பாலைவனம். எங்கும் முடிவில்லா மணல் வீதி. வெயில் கொதித்துக் கொண்டே இருந்தது. அந்த வனத்தில் ஒரு காகம் தன்னுடைய கூட்டத்திலிருந்து பிரிந்து தண்ணீரும் உணவும் தேடித் திரிந்தது. முதல் நாள் அது பறந்தபோது கண்ணுக்கு படிய எதுவுமில்லை. ஒரு சிறிய மரத்தில் அமர்ந்து கொண்டது. ஆனால் அந்த மரத்தில் கனி இல்லை, இலைகள் கூட உலர்ந்திருந்தன. காகம் நினைத்தது, இன்றைக்கு பசி தாங்கிக் கொள்ளலாம், நாளை கண்டுபிடிப்பேன். ஆனால் அடுத்த நாள், மறுநாள் என்றும் அதே நிலை. வானம் முழுக்க எரியும் சூரியன். மணலும் சூடாக இருந்ததால் காகத்தின் கால்கள் எரிந்தன. தாகம் அதிகமாகி தொண்டை வறண்டு போனது. இனி முடியாது என்று அது ஒரு மரம் கிளையில் அமர்ந்து குரல் கெடுத்து அழத் தொடங்கியது. கா கா என்னுடைய பசி தாகம் யாராலும் தணிக்க முடியாதா? இறைவா, என்னை விட்டுவிட்டாயா? அதன் குரலைக் கேட்டுக்கொண்டு அருகிலிருந்த குகையிலிருந்து ஒரு வயதான புறா பறந்து வந்தது. புறா பல அனுபவங்களை கடந்தது. காகத்தை பார்த்து சொன்னது, காகமே, அழுவதால் தாகம் தீருமா? உன் அறிவையும் பொறுமையையும் பயன்படுத்தி காப்பாற்றிக்கொள். பாறைவனத்திலும் சிறிய குழிகளிலும் பாறைகளின் இடுக்குகளில் மழைத்துளிகள் தங்கியிருக்கும். தேடிப்பாரு. காகம் முதலில் சந்தேகப்பட்டாலும் புறாவின் வார்த்தைகள் நம்பிக்கையை அளித்தது. அது சிறிய பாறைகளின் மேல் பறந்து பறந்து தேடத் தொடங்கியது. பல மணி நேர தேடலுக்குப் பின் ஒரு பெரிய கல்லின் இடுக்கில் மின்னும் நீர்த்துளிகள் தெரிந்தன. மிகுந்த மகிழ்ச்சியில் காகம் அங்கு இறங்கி அலதால் மெதுவாக குடிக்கத் தொடங்கியது. அந்த சில துளிகளே அதை மீண்டும் உயிரோடு வைத்தன. புறா சொன்ன அறிவுரை நினைவுக்கு வந்தது. தண்ணீர் குடித்த பிறகு காகம் மனதில் உறுதியானது. இனி எந்த பிரச்சனையிலும் ஆழமாட்டேன், முயற்சிப்பேன், அறிவை பயன்படுத்துவேன். அதன்பின் காகம் பாலைவனத்தை விட்டு பறந்து அருகிலிருந்த பசுமையான கிராமம் சென்றது. அங்கே மரங்கள், நிழல், உணவு, தண்ணீர் அனைத்தும் கிடைத்தன. நன்மெறி. எந்த சூழ்நிலையிலும் அழுவது தீர்வாகாது. அறிவு, பொறுமை, முயற்சிதான் நம்மை காப்பாற்றும்.